ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹே ஃபார்ம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போற கண்டென்ட் அப்படின்னா, நீங்க ரோட்ல போகும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டியை பார்த்திருப்பீங்க. அதாவது வண்டிக்கு பின்னாடி போலீஸ், பிரஸ், அட்வொகேட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எழுதலாமா ப்ரோ? இது நம்ம எதுக்காக எழுதுறோம்? இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். முக்கியமா இது எழுதுனீங்கன்னா போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஓட்டுற பைக்குக்கு பின்னாடி போலீஸ், பிரஸ், அட்வொகேட் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டலாமா ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்ல இருக்கா இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு? இந்த மாதிரி ஒட்டினா ஒரு ப்ராப்ளம் இல்லையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்குங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. புதுசா பைக் எடுத்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட்ல பைக் எடுத்தாலும் சரி, நேம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. இப்போ நீங்க போலீஸா இருந்தீங்க அப்படின்னா உங்க பேர்ல நீங்க பைக் எடுக்கிறீங்க, அந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்க பேர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பைக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படின்னு ஒட்டிக்கலாங்க. இதுவே எங்க அண்ணன் போலீஸ், பெரியப்பா, சித்தப்பா எல்லாரும் போலீஸா இருக்காங்க, ஸோ நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அப்படிலாம் ஒட்டக்கூடாது. கண்டிப்பா போலீஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அது இல்லாமல் வண்டியை பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்று நீங்க போலீஸா இருக்கணும், இல்ல அந்த வண்டி பார்த்தீங்கன்னா போலீஸா இருக்கவங்க பேர்ல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்மி மேன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்டர்ல இருப்பாங்க. ஸோ அவங்க எப்பயாவது ஒரு தாட்டி தான் ஊருக்கு வருவாங்க. ஊருக்கு வந்தா ஓட்டுறதுக்காக வண்டி பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அவங்க பேர்ல வண்டி இருந்துச்சுன்னா அதுல போட்டுக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பைக் எடுத்து ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவே ஆர்மியில அவரு இருந்து உங்க பேர்ல நீங்க பைக் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அப்படிலாம் ஒட்டவே கூடாது. நீங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒட்டாதீங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க, போலீஸ் அதிகமாக ஃபைன் போடுறாங்க அப்படிங்கறக்காக இந்த போலீஸ், ஆர்மி, பிரஸ், ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி தப்பிக்கிறதுக்காக போட்டிருந்தப்ப போலீஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஸோ நீங்க பார்த்து இனிமேல் சேஃபா இருங்க. இந்த மாதிரி பைக் யூஸ் வீடியோஸ் டே பை டே டெய்லி வந்துட்டு இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. லவ் யூ गाइस, பார்க்கலாம்.